ஹே ஆல் குட் மார்னிங். குட் மார்னிங் இல்ல குட் ஆஃப்டர்நூன் வந்துருச்சு. என் குட்டி பையனுக்கு வந்து லீவ் விட்டுட்டாங்க. கிறிஸ்மஸ்க்கு ஒரு 10 டேஸ் லீவ் விட்டுட்டாங்க. என்ன பண்றான்னு சொல்லிட்டு பார்ப்போம் வாங்க. இருங்க பேக் கேமரா காமிக்கிறேன். ஒண்ணுமே தெரியாத பிள்ளை மாதிரி எவ்வளவு அழகா கலர் பண்ணிட்டு இருக்கான் பாத்தீங்களா? பார்க்கவே உங்களுக்கு பாவமா இருக்குல்ல? ஐயோ குட்டி பிள்ளை தனியா உட்காந்து கலர் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. எனக்கும் அப்படிதான் தோணும். ஐயோ பிள்ளை பாவமே, இன்னொன்னு இருந்தா ஒண்ணுக்கு ஒண்ணு துணையா இருந்துக்கிறோமே அப்படின்னு தோணும். அப்படின்ற நினைப்பு வர்றப்பெல்லாம் நம்மள வசமா வச்சு செஞ்சிருவோம். அப்ப நம்மளுக்கு வந்த நினைப்பு வந்த வேகத்தை விட ஓடிரும். 10 நாள் லீவ் இருக்கே, அம்மா வீட்டுக்கு போலாம்னா அம்மா வேலைக்கு போயிடுவாங்க. சரி ராஜா மாதா வீட்டுக்காவது போலாம் அப்படின்னு பார்த்தா, ராஜா மாதா எனக்கு முன்னாடியே கிளம்பி ஊருக்கு போயாச்சு. இங்க வந்து 2 நாள் எக்ஸ்ட்ரா இருங்க அப்படின்னு சொன்னா, மாமாக்கு சாப்பாடு செய்யணும் அப்படி இப்படின்னு எக்ஸ்ட்ரா இருக்க மாட்டாங்க. இப்ப ஊர்ல மட்டும் போய் 3 நாள் இருக்காங்க. இப்ப நான் எங்க போறது? வீட்ல இவன வச்சுக்கிட்டு என்ன பண்றது? ஒண்ணும் புரியாம சுத்திட்டு இருக்கேன். நேத்து இது தெரியாம டிமார்ட் போய் ஷாப்பிங் போயிட்டு வந்தோம். எப்படி? சும்மா போயிட்டு வந்துடுறாங்க. அவனுக்கு போர் அடிக்குதுங்க. சும்மா போய் கூட்டு போயிட்டு சுத்திட்டு கொஞ்சோண்டு மட்டும் வாங்கிட்டு வந்துடுறோம் ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஆனா பில் எவ்வளவு ஆச்சு தெரியுமா? ரூ. 2000. எவ்வளோ? ரூ. 2000. சும்மா சுத்துனதுக்கே ரூ. 2000 பில்லு போட்டு வந்திருக்கோம். இன்னும் என்னென்னலாம் சும்மா சுத்தி பில்லு போட போறோம்னு தெரியல. அதை விட மென்டல் ஸ்ட்ரெஸ் ஆகுதுங்க. என்னைய ரொம்ப படுத்துறாங்க. முடியலங்க. 2வது குழந்தை வந்து யாராவது கேட்காதீங்க. என் பாடு இங்க பெரும் பாடா இருக்கு. என்னைய பாத்துக்கிறதுக்கே ஒரு ஆள் வேண்டியதா இருக்கு. பாய்.